எப்படியாவது ஸ்ரீலங்காவுக்கு எதிரான செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல 4 விக்கெட் மட்டும் இந்தியன் பவுலர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா இந்தியா அபார வெற்றி பெற்றுரும் அப்படின்ட்டு 5th டே கனவு கண்டுட்டு இருந்தோம்னா 5th டே வந்துட்டு ஸ்ரீலங்காவோட பேட்ஸ்மேன்ஸ் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்ட்டு வந்து அபாரமா வந்து இந்தியன் பவுலர்ஸை சோதனை பண்றாப்புல பயங்கரமா நின்றுட்டாங்க. இதனால மேட்ச் டிரா ஆயிருச்சு. ஆனா இருந்தாலும் அந்த ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் 4 பேர் இருக்காங்களே டெய்ல் எண்ட்ல அவங்க வேற லெவல் தான் சொல்லலாம். முக்கியமா சோனல் தினுசா என்ன மனுஷன் 2 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு, 4 இன்னிங்ஸ் நடந்திருக்கு, 3 செஞ்சுரி, 1 ஆஃப் செஞ்சுரி. மனுஷன் ஸ்ரீலங்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கப்ப நான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து கிரவுண்ட ஸ்வீப் ஆடியே தூத்து தள்ளி இந்தியன் பவுலர்ஸ்க்கு செம டஃப் கொடுத்தாரு தான் சொல்லலாம். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் 133க்கு நாட் அவுட். இதனால இந்தியா வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டிரா ஆனதுனால 2 டெஸ்ட் மேட்ச் கொண்டதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்தியா வின் பண்ணதுனால சீரியஸா வின் பண்ணி கப் அடிச்சிட்டோம். ஆனா இருந்தாலும் என்ன பிரயோஜனம், WTCக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு இன்னும் இந்தியாவுக்கு பயங்கர டஃப் ஆகி போச்சு. ஏன்னா அடுத்து வர போற நியூசிலாந்து கூடயே 2 மேட்ச்ல வின் பண்ணணும், அடுத்து வர ஆஸ்திரேலியா கூட வந்து 5 மேட்ச்ல 4 மேட்சா வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்ப சூழ்நிலை வந்துருச்சு. 5th டேல அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 4th டே முடிவுல ஸ்ரீலங்கா 229க்கு 6 விக்கெட் இழந்திருந்தது. வெறும் 16 ரன் வந்து லீடில் தான் இருந்தது. சரி 5th டே வந்த உடனே விக்கெட் சட்டுப்புட்டுன்னு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லஞ்ச் வர விக்கெட் விழுகவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து சோனல் தினுசாவும் பவுலர் கேசரா நுவந்தாவும். மனுஷன் 150 பால் பிடிச்சு வெறும் 46 ரன் தான் அடிச்சாப்ல. அடுத்து லஞ்ச் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 116 ரன் என்னமோ வந்து லீடில் இருந்தாங்க ஸ்ரீலங்கா. சரி விக்கெட் எடுத்துருவாங்கன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து வந்த ஃபர்ஸ்ட் பாலே மாணவர் சுதார் ஜுரேல் கேட்ச் பிடிச்சு கேசவ நுவந்தா வந்து 46 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாப்ல. சரி அடுத்து வந்து பவுலர் தானே அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கப்புறம் வந்த ஜெயசூர்யா 28 பாலுக்கு 2 ரன் தான் அடிச்சாப்ல. ஜடேஜா மூலம் வந்து விக்கெட் தூக்கிட்டோம். அடுத்து வந்த குமாராவும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டோம்னா ஏதாவது வந்து இந்த T20 மாதிரியாவது அடிச்சு ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சோம்னா குமாரா மனுஷன் வந்து 25 பால் வர ரன் அடிக்கவே இல்லை. சொல்ல போனா 90 பாலுக்கு வெறும் 12 ரன் தான். இப்படி உங்க ஒரு பக்கம் அடிச்சா இன்னொரு பக்கம் வந்து சோனல் தினுசா நான் நிக்கிறேன்ப்பா எந்த சான்ஸுமே கொடுக்க மாட்டேன் விக்கெட் விட அப்படின்ட்டு சான்ஸே கொடுக்காம செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு அருமையான செஞ்சுரி. கடைசியில் நாட் அவுட்ல 133 இருந்தாப்ல. அடுத்து குமாராவும் அவுட் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அசிதா பெர்னாண்டஸ் வந்து 24 பால் பிடிச்சு ரன்னே குல. இதனால வந்து ஸ்ரீலங்கா வந்து 429 ரன்னுக்கு வந்து 9 விக்கெட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க இந்தியா ஆடுறது அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சதுட்டு மேட்ச் டிரான்னு சொல்லிட்டாங்க. இதுல இந்தியா ஒரு கட்டத்தில் மனசே விட்டுட்டு வந்து SSC ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் ஜுரேல வந்து பவுலிங் போட்டுக்கிறாங்க. என்ன பண்றது, ஸ்ரீலங்காவுக்கு ஃபாலோ கொடுத்தது நல்ல விஷயம் நினைச்சோம் அப்படின்னம்னா அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம பவுலர்ஸும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, கடைசி வர முடியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.